அனைவருக்கும் வணக்கம். 2025 இந்த வருடம் விதைக்க வேண்டிய ஆடி மாதத்தில் விதைக்க வேண்டிய பயிர் வகைகளுக்கான விதையை அதனுடைய முளைப்பு திறனை பரிசோதனை செய்கிறதுக்கும் மண்ணினுடைய தரத்தை பரிசோதனை செய்கிறதுக்காக முளைப்பாரி போட்டிருந்தோம் வீட்டிலையே. நம் முன்னோர்கள் ஆடி மாதம் பொங்கல் கொண்டாடினதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து அந்த வருடம் விதைக்க வேண்டிய விதைகள் ஒவ்வொருத்தவரையும் கொண்டு வந்து அவங்கவுங்க விதைகளை கொண்டு வந்து முளைப்பாரி போடுவாங்க பொதுவான இடத்துல வச்சு. அதில் யாருனுடைய விதை வந்து நல்லா முளைப்பு திறன் இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த வருடம் விவசாயத்துக்கான விதைகளை வாங்கி விவசாயம் செய்வாங்க. இதுதான் அப்புறம் விதைச்சிட்டு அதுக்கான மழை வேணும்ல, அதனால் மாரி அம்மன், அதாவது மாரிங்கிறது மழை, இயற்கையை வேண்டி கொண்டாடுறது தான் ஆடி மாத பொங்கல். அப்படிங்கும்போது ஆனால் இதற்காக தான் கொண்டாடுறோம். ஸோ முக்கியமான பங்கே வந்து விவசாயம் சார்ந்தது தான் இந்த பொங்கல் விழா. அதனால் விவசாயத்தை நிறைய பேர் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முக்கியமாக இயற்கை வழி விவசாயத்தை. இந்த வருடம் நாங்கள் போன வருஷம் நம்ம போட்டு எடுத்த விதையை இந்த வருஷம் மறு விதைப்பு பண்ணுறோம். முளைப்பாரி போட்டிருந்தோம். விதை வந்து நல்லா முளைப்பு திறனோடு இருக்குது. வரகு, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, மொச்சை, பாசிப்பயிறு, உளுந்து, தட்டாம்பயிறு இதெல்லாம், அப்புறம் எள் எல்லாம் நல்லாயிருக்கு. மண் இயற்கை விவசாயம் செஞ்சு மண்ணை வந்து பார்க்கும்போது என்னென்னா அவ்வளோ நல்ல ஒரு வாசனை இருந்தது. அந்த உயிராற்றல் உள்ள மண்ங்கிறத அவ்வளோ அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த வாசனையே சொல்லுது எவ்வளோ நுண்ணுயிர்கள் அதில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. 21ஆம் விதைச்சோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பல பயிர் விதைப்பு பண்ண போகிறோம். அதாவது வரகு, பாசிப்பயிறு, உளுந்து, துவரை, மொச்சை, தட்டாம்பயிறு, இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பயிர் வகைகள், சிறுதானியங்கள் விதைக்க போகிறோம். ஒரு மே மாதம் போல் என்ன பண்ணோன்னா சட்டி கலப்பை போட்டு உழவு போட்டோம். அதுக்கு முன்னாடி கெடை போட்டது. அப்புறம் கரெக்டாக ஒரு ஜூலை கடைசியில் வந்து ஒரு மழை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு உழவு போட்டோம் பல் கலப்பை வச்சு. இப்போது வந்து விதைக்க போகிறோம். ஒரு 4-5 நாள் மழை வருங்கிற எதிர்பார்ப்பில் விதைக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா அடி உரம் போடுறோம். நம்ம மண்புழு, அப்புறம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து அடி உரமாக காட்டுக்கு ஃபுல்லாக போட்டுடுறோம். அப்புறம் சுற்றி வந்து துவரை இப்போ விதைச்சிருக்கோம். இன்னும் டிராக்டர் நான் வரல, அதனால் காட்டை சுற்றியே வந்து ஒரு லேயர் வந்து துவரையை வந்து விதைச்சிருக்கோம். அடுத்து பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்படி போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போயிட்டாரு, கிழக்க போய் கொஞ்சம் மேற்க வந்துட்டார். பரவாயில்ல, திருப்பி பண்ணிக்கலாம். நேரம் இந்த அண்ணனை பார்த்து வாங்க மேற்க. இல்லை தடம் வந்து நீ நடந்த கால் தடத்தை பார்த்து அப்படியே வந்துரு. நீங்கள் கால் தடம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே இருந்தார், இங்கே போயிருக்காரு. இங்கே போயிருக்காருன்னா அங்கே இப்படி போயிட்டு அதான் நான் கிராசரி ஷாப். கேழ்வரகு விதைச்சிட்டு இருக்கோம். வளைஞ்சி வர்றாரு. இதில் ஊடு பயிராக வந்து எப்படிப்பா நீங்கள் கரெக்டாக நடக்கிறீங்க? இது அந்த பழக்கம் குழந்தையாக தான் வழுகும். ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை. கேழ்வரகு, உளுந்து நம்மளுக்கு காது வழுகும். விதைச்சிட்டு இருக்கோம். மிதிக்கணும். நம்ம லேசர் இந்த காட்டில் இப்போ வரகு விதைச்சிட்டு இருக்கிறாங்க.
விதைச்சதுக்கப்புறம் டிராக்டர் வச்சு அந்த மண்ணை மூடிடுறோம். பறவைகள் வந்து பெரும்பான்மையை எடுத்துகிட்டு போயிடும். அதனால் மண்ணை ஒரு மேலோட்டமாக மூடிடுறோம் விதையை. வரப்பு சுற்றி போட்டோம். அதே மாதிரி நடுநடுலையும் ஒரு சால்னு சொல்லுவாங்க, அதை அந்த சால் முறையிலையும் நடுவில் துவரி போடுறோம். எப்படின்னா அப்படியே ஒவ்வொரு விதையாக அப்படி கை வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி ஒவ்வொரு விதையாக போடுவாங்க. தூவாமல் அப்படியே நேராக வச்சுட்டு அப்படியே போவாங்க. ஒவ்வொரு விதையாக விழுகும், ஒரு லைனாக போகும். இது வந்து சாலுங்கிறது 16 அடி 16 8 அடி இல்லை 16 8. நடுநடுவில் சால் முறையில் விதைப்போம். தேவையான பயிர்களை ஊடு பயிராக பண்ணுவோம். இங்கே வந்து துவரையை வந்து ஊடு பயிராக சால் இதில் போட்டிருக்கோம். சுற்றியும் போட்டிருக்கோம், வரப்பு சுற்றியும் நடுவில் சால் முறையிலையும் போட்டிருக்கோம். சுழியம் குழுவிலேருந்து நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. விநாயகமூர்த்தி, கஸ்தூரி ரங்கன் தோழர், அப்புறம் விநாயகமூர்த்தியோட நண்பர் ஒருவர் வந்திருக்கிறாரு. இது 3/4 ஏக்கர் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சுற்றி வந்து துவரை விதைச்சிருக்கு. துவரை விதைச்சதுக்கப்புறம் கேழ்வரகு அங்கங்கே விதைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து உளுந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கருப்பு உளுந்து விதைச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்டை வந்து அங்கங்கே தூவி விட்டுருவோம். மரவெண்டைன்னு நாட்டு ரகம் இருக்குது, அது நம்ம போன வருஷம் போட்டு எடுத்தது தான் விதை. அதுக்கப்புறம் ஒரு களை எடுத்ததுக்கப்புறம் இந்த செடிங்களாம் வளர்ந்து வரதுக்கப்புறம் ஒரு களை எடுப்போம். களை எடுத்ததுக்கப்புறம் சுரக்காய் பீக்கங்காவும் அங்கங்கே நட்டி விட்டுருவோம். விதைப்பு பண்ணதுக்கப்புறம் டிராக்டரை வச்சு அந்த மண்ணை மூடிடுறோம். பறவைகள் வந்து சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. அதற்கு போக மிஞ்சினது நமக்கு. தட்டாம்பயிறு சால் முறையில் விதைக்கிறோம். சால்ங்கிறது 16 நடை. இது பெருசு அங்கிட்டு போடுங்கண்ணே, பாதம் மேலே அந்த சிறுசை போடுங்க. ஆமாம், இதில் தட்டாம்பயிறு வந்து 2 ரக நாட்டு ரக, பெருசு ஒன்று, சின்ன ரகம் ஒன்று இருக்குது. ரெண்டையுமே அங்கங்கே சால் முறையில் விதைக்கிறோம். ஒன்று போட்டேன். சால் முறையில் இப்போது அந்த அதே காட்டில் தட்டாம்பயிரையும் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீன அவரைக்காயும் சால் முறையில் போட்டுடுறோம். இந்த காட்டில் வந்து பாசிப்பயிறு, கடலை இப்போ விதைச்சிட்ருக்கோம். அதுக்கு முதல்ல அடி உரமாக அடி உரம் போட்டுட்ருக்கோம். நம்ம குழுவில் இருக்கிற கஸ்தூரிரங்கன் அண்ணன் உரம் போட்டுட்ருக்குறாங்க. பாசிப்பயிறு விதைச்சிட்டு கடலையும் விதைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து கடலை பாதி ஒரு சதுரத்தில் வந்து கடலை விதைச்சிருக்கோம். இருக்கட்டும். இயற்கைக்கு நன்றி. மழை, சரியான மழை. விதைச்ச 2வது நாளில்
மழை விழுந்தது. இயற்கைக்கு நன்றி. சுழியம் குழுவிலேருந்து மானாவாரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி.